எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம படம் ரிங் ரிங் ப்ரெஷ் ஷோ நடந்திருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா என்னோட மீடியா நண்பர்கள் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாரும் ஃபோன் ஓப்பன் பண்ணி நிறையா கண்டென்ட் டிலீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இம்பேக்ட் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குது உங்களோட ஜென்வின் ரிவ்யூஸ் கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில், நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் காமிச்சிருக்கோம். காமெடி இருக்கட்டும், ட்ராமா, லவ், பேசிக்லி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாரும். ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் எல்லாரும் கரெக்டான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு மக்களுக்கு சேருங்க. இதுவும் ஒரு படம் நல்லபடியாக வெற்றியாக வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ரிங் ரிங் படம் இது கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் கரண்ட் சினாரியோ மாதிரி இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொன்னதுலேயே வந்து, ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே உங்களோட ரிவ்யூஸை வந்து போஸ்ட் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது வந்து ரொம்ப இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு, நன்றி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்னால முன்னாடி நான் ப்ரெஸ்ஸை பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரிலீஸ் வந்து லாஸ்ட் டைமில் முடிவு பண்ணோம், 1 வீக் பிஃபோர் தான். அதனால் எங்களுக்கு லாஸ்ட் மினிட் தான் ப்ரெஷ் ஒர்க் முடிஞ்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீக்கிரம் உங்கள் ரிவ்யூஸ் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரம் மக்கள்கிட்ட உங்களுக்கு சேர்த்து எல்லா படத்தையும் ஹிட் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் வந்து ஹிட் பண்ணுற ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நம்புகிறோம். இந்த மாதிரி ஆனஸ்டாக சொன்னோன்னா, டைரக்டரும் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நம்ம கையில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்தில் மறக்கிறோமா, அது வேற. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். ஸோ கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபோன் எல்லாமே யாருனாலையும் இருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபோன் எல்லாமே இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஒரு நல்லபடியாக லைஃப் பாசிட்டிவாக போகிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ தாட் ப்ரொவோக்கிங். தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் என் ஃபோன் கொடுக்கறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ரெடி என் ஃபோன் கொடுக்கறதுக்கு. இல்லை, படத்தில் அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறையா வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி அது எப்படி பார்க்கறதுலாம் இல்லை, தப்பு தான். அவங்க திருந்தலாம் இல்லை, தப்பு பண்ணால் தப்பு தான். அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் வந்து கிடைச்சே தான் தீரணும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அது யார் பண்ணா என்ன, அது ஜிம்முன்னு இல்லை, எந்த இடத்துலையா இருந்தாலும் அது தப்பு தான். இந்த படம் அதை தாண்டி இருக்கிற அந்த சீக்ரெட்டுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மறைக்க ஒரு கட்டத்துல வந்து பெருசா வெடிச்சு ஒரு எரிமலை மாதிரி மொத்தமா ஒரு கொலாப்ஸ் பண்ணும், ஒரு எந்த பாண்டியும் கொலாப்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கோர் பாயிண்ட் மட்டும் தான் இதுல பேசியிருக்கோம். அது கண்டிப்பா இது எல்லாருக்குமே கரெக்ட் ஆயிடும். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. உங்க வெல் விஷஸ், உங்களோட அன்பு, உங்களோட பாசம்னால தான் இது நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ thank you so much for that compliment. இல்ல சார், ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுக்காக தான் இது வரைக்கும் இந்த கெட்டப் பண்ணலன்னு வச்சிருந்தான் சார். இங்க இருந்து ஏதோ ஒரு கனை வந்த மாதிரி தெரியுது கூட்டிங். ஆமா இல்ல, இது
இல்லை சில கதாபாத்திரங்கள் வந்து இப்போ பாடி லாங்குவேஜ் இல்லாமல் வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே நம்மளால் கன்வே பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் சில சமயம் அமையும். ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லை கோவப்படணும், இது எல்லாமே வந்து இந்த இந்த பாட்டுக்கு மேலே தான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம். அது எல்லாருக்குமே 8 பேர் இந்த இதில் இருக்கும், 4 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக கை காலெலாம் ஆட்டி ஆட்டி பண்ணுறப்போ அதோட எமோஷன் வேறு மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்றது தானே இந்த படங்கிறது. உடஞ்சி போய் உட்கார ஒரு தருணத்தை கொண்டு போய் இந்த கதை கொண்டு போகிறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். நான் ஒரே ஒரு விஷயம் வேணா சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்கிறத விட ஒரு நாள் மொத்தமா போட்டு உடைச்சிட்டோம்னா அன்னையில இருந்து வந்து மனசுல இருக்கிற எல்லா பாரமும் போயிட்டு சீரியஸாவே லைஃப் அந்த மொமெண்ட்ல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நான் வந்து பர்சனலாவே நம்புறேன் நான். ஸோ இது அதை அனுமதிக்கவே முடியாது. அது என்னன்னா அதான் இப்போ யாரு பக்கம் சப்போர்ட் பண்றதுங்கிறது இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, அது காலங்காலமா இருக்கிற பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்றங்கிறது வந்து இன்னமும் வந்து ஆண்கள் கத்துக்கலங்கிறது தான் உண்மை. அது ஒரு கட்டம் வரைக்கும் மோசமா தான் போகும், அதுக்கப்புறம் சரியாகும், அதுக்கப்புறம் எப்படியோ போங்க அப்படின்னு வாழ்க்கை அமைதியாகும்ல. இந்த மாதிரி சில படங்கள் ஓப்பன் அப்பா வந்து சில விஷயங்கள் பேசுறப்போ அவங்க மனசு விட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு இப்போ அது படம் பார்த்துட்டு வீட்டில் பேசுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அது மாதிரி நடந்தா சந்தோஷம் தான். மனைவி அப்படி சொல்ல முடியாது. யார் வேணாலும் கெடுதல் பண்ணலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம். அது கரெக்டா தப்பான்னு வந்து படத்துல சில கேரக்டர்ஸ்க்கு வைக்க வேண்டியது தானே சில இதால. ஆக்சுவலி என் மாமியாருக்கு எப்போவுமே நான் ஏன்னா 15 வருஷமா தெரியும் ஒருத்தருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு அம்மா ஃபிகராக தான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு. ஸோ ஒரு அம்மாவாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி. அஃப்கோர்ஸுங்க, ஏன் நடிக்க மாட்டேன். வரிசையாக நம்மளுக்கு மூவிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க. பெரிய ஹீரோயின் ஆகணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லையே. ஒரு பெரிய ஹீரோயின்னு ஒரு கட்டத்துக்கு அதுக்கு ஒரு அளவே இல்லையே. நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கீங்களா? பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி. அந்த அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷ்னல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்து 20 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா? கிடையாது இல்லை. ஸோ நானும் சந்தோஷமாக இருக்கணும், அட் த சேம் டைம் லைஃபும் கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்கு ஒன்றாண்டு முயற்சி போயிட்டுருக்கு. நடந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லை, அது தானாலே அது அமையும். கரெக்டான டைமில் கரெக்டான கதை வந்து அமையும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ லாஸ்ட் அவங்களுடைய படம் பார்த்தேன், செம்மையா இருந்தது அவங்களுடைய ரோல். நம்ம இந்த படம் தான் அமரன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அ பர்ஃபார்மரா, ஆஸ் அ ஆக்டரா இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அவங்களோட இந்த படத்துலையும் அவங்க ஸ்டன்ஸ், ஃபைட்ஸ் அண்ட் ஆல் வாஸ் சூப்பர். ஸோ நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்.